வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான ஒரு குழம்பு தான் வைக்க போகிறோம். என்ன குழம்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து காளான் வச்சு ஒரு குழம்பு வைப்போம். இந்த காளான் குழம்பு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தோசைக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, நானுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதை சாப்பிட்லாம். நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் தேங்காய் ஊற்றாமல் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம். தேங்காய் ஊற்றியும் சாப்பிட்லாம். இப்போ வந்து நம்ம காளான் குழம்பு தான் வைக்க போகிறோம். இப்போ இதில் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். சீரகம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 6 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் நீட்டு வாக்கில். இந்த 3 வெங்காயத்தையும் இதில் சேர்த்துருவோம். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா 2 பேக்கெட் காளான் வச்சுருக்கேன். காளானை நல்லா கழுவி எடுத்துகிட்டு 4ஆக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இது வந்து நல்ல சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும் நமக்கு. வெங்காயம் வந்து நல்லா வதங்கின உடனே ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இந்த 3 தக்காளியும் சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். இப்படி வதங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள், இது வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும், அதனால் 1/2 ஸ்பூன் வரைக்கும் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த காளானை சேர்த்துப்போம். 2 பேக்கெட் காளான் மூடி வைக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி மூடி வதக்கணும் அப்படின்னா அந்த காளானில் உள்ள தண்ணியெல்லாம் வந்து நல்லா வந்து வதங்கிடும். இப்போ மறுபடியும் இதை மூடி வச்சிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து அதில் உள்ள அந்த காரம் பச்சை வடை போகிற வரைக்கும் இது வந்து மூடி வச்சு வதக்கலாம். முந்திரி பார்த்திங்கன்னா ஒரு 20 பல் வந்து முந்திரி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 முடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சிப்போம். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தூளை ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதில் நான் தண்ணியே ஊற்றலை. காளானில் உள்ள தண்ணியும் வெங்காயம் தக்காளியில் உள்ள தண்ணியும் தான். இது வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா சப்பாத்திக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குழம்பா வைக்கும் போது இப்போ தேங்காய் ஊற்றி நல்லா கொஞ்சம் தண்ணியாக இது பண்ணிக்கலாம். இப்படி தண்ணி ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள். அந்த காளானில் உள்ள தண்ணி, வெங்காயம் தக்காளியில் உள்ள தண்ணி எல்லாமே இப்படி மூடி வச்சு நீங்கள் வதக்குறீங்க அப்படின்னாக்கா நமக்கு அந்த பச்சை வாடை ஃபுல்லாக போயிட்டு நல்ல மணமாக இருக்கும். இப்போ தேங்காவும் முந்திரியும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த காளான் குழம்பை மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். குழம்பு வந்து சூப்பராக கொதிச்சிச்சு. இங்கே பாருங்கள், கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு இப்படி ஒரு கிண்டிடலாம். நல்லா வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பாட்டுக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். தோசைக்கெலாம் இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.